மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் அருகே உள்வட்ட பாதுகாப்பு வாகன பிரிவு அணியில் பணிபுரியும் காவலர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பலி. காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த செந்தில்வேல், வயது 34. இவர் சென்னை தலைமை செயலகத்தில் உள்வட்ட பாதுகாப்பு வாகன பிரிவு அணியில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி புஷ்மிதா, இவருக்கு கனிஷ்கா வயது 3, ரித்தூன் வயது 1, 2 குழந்தைகள் உள்ளன. இவர் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அரக்கோணம் ரயில்வே நிலையத்தில் பைக் விட்டு ரயில் மூலமாக வேலைக்கு செல்வது வழக்கம். வழக்கம் போல விடியற் காலையில் பணிக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து தனது பைக்கில் அரக்கோணம் நோக்கி சென்றுள்ளார். அப்பொழுது ஆட்டுப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்புறமாக அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி விழுந்து பலத்த காயங்களுடன் துடித்துள்ளார். விடியற் காலை நேரம் என்பதால் அடுத்தடுத்த வாகனங்கள் அவர் உடம்பின் மீது ஏறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் நெமிலி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் உடல் நசுங்கி கிடந்த செந்தில்வேலின் உடலை கைப்பற்றி அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்ப இங்க இருந்தா ஒன்னும் பிரச்சனை வராதுல ரயில் இடத்துல. பழம் மதில் பந்தல் சொல்லிக்கிறாங்க. பிஜ்ஜா இருக்காங்க, ராமச்சந்திர கோயில் பக்கத்தில் பிஜ்ஜா.